ஸ்வேதா, மாமா மெதுவா மெதுவா வந்துட்டேன். பொறுமை. போல மாமா, வெண்ணிலாவுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி மாமா. கோவிலுக்கு போற அவசரத்துல கூட வெண்ணிலாவை நல்லா பாத்துக்கிறேன். சந்தோஷம். போலாம். மாமா, நீங்க அன்னைக்கு மாங்கல்ய பூஜைக்கு ஒத்துக்கிட்டு மாங்கல்யத்தை கொடுத்ததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா மாமா? என்ன விஷயம் நீயே சொல்லு. மாங்கல்ய பூஜை நடத்துறதுக்கு கூட நானா வாயை விட்டு கேட்டேன். இத வைக்கலாமான்னு முதல்ல நீங்க தயங்கி அதுக்கப்புறமா நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் அக்ஷயா கிட்ட பேசினதை கேட்டு நீங்களா கோயிலுக்கு போலான்னு சொல்லி வந்தீங்க பாருங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் மனசுல இருக்கிறத தெரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களே மாமா, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவல்ல. இது பெரிய விஷயமா? கோவிலுக்கு நான் வரமாட்டேன்லாம் சொல்லல. அது மறுபடியும் மறுபடியும் பூஜை சாங்கியம் பரிகாரணம் போது அது எதுக்குன்னு தோணுது. நடக்கப்புற ஒரு கல்யாணத்துக்கு இவ்வளவு சாங்கியங்களா? அது ஒரு நேரத்துக்கு மேல அது ஒரு மாதிரி சோர்வான மாதிரி ஆயிடுது. மற்றபடிலாம் ஒண்ணு. போலாம். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க, பூஜை ஆரம்பிச்சாங்க. ஓம் அத்யப்ரோப்யம் விசேஷன சகல விட்டாயாமஸ்யாம் சுபதிதவஸ்யமானஸ்ய அஷ்டோதூதாம் சப்தகர்ஷ்யே. ஓம் பவாய தேவான்மாவும் சர்வாய தேவான்மாவும் பவஸ்ய தேவசபத்னே நமாவும் சர்வஸ்ய தேவசபத்னே நமாவும் நானாவித பிரபவத்ரோஷ்மானியும் பூஜாம் சமர்ப்பயாமி. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி. சமஸ்த ரக்ஷாம் தாரயாமி. பார்வதி பரமேஸ்வராभ्यो நமः. ஏகஹாரதி ஆஜ்ய தீபம் தரிசயாமி. பிரதமானம் பவதிராய புருஷதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிஷ்டதே. மாமா, நான் வச்சு விடுறேன். எனக்கு இந்தாங்க, இந்த கலசத்தை கையில எடுத்துட்டு போங்க. 3 முறை குளத்துல முங்கி எழுந்து வந்து இந்த கலச தண்ணிய ஸ்வேதா தலையில தெளிச்சிட்டு அவங்களுக்கு இந்த பூவை வச்சு விடுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வெண்ணிலா, நீங்க வரதுக்கான வாய்ப்பே இல்ல. எத்தனை தடவை சவால் விட்டு பேசினாங்க அந்த குலநாகினி. நான் ஜெயிக்க போறதும் மாமா கையால இந்த பூவை வச்சுக்க போறதும் யாராலையும் தடுக்க முடியாது. ஸ்வேதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. குளத்துக்கு போலாமா? போலாம். என்ன இது, பகல்லே இந்த தூக்கம் தூங்குறாங்க? அண்ணி, 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 சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டாங்களா இல்ல தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே, இப்படி தூங்குறாங்க. கும்பகர்ணி, கும்பகர்ணி. வெண்ணிலா, குழந்தை மாதிரி இருக்கிற உனக்கு போய் தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. உன்னை தூங்க வச்சுட்டு அங்க கோவில்ல பூஜையை நடத்தி முடிச்சிடலான்னு ஸ்வேதா நினைக்கிறா. அவ எப்படி பூஜையை நடத்தி முடிக்கிறான்னு நான் பாக்குறேன்.
குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாத்தணுமே. ஐயோ, அத உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். சாமி, இந்தாங்கம்மா, மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க போல இருக்கு. நான் ஏதோ யோசனையில மறந்துட்டேன் சாமி. தேங்க்ஸ். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. சொல்லுடி. என்னடி போன காரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. ஆமா, அவன் என்ன பண்றா? வெண்ணிலா, நீ எப்படி இங்க வந்த? உன்னால எப்படி நடக்க முடிஞ்சது? அந்த கலசத்தை கொடுங்க மாமா. சரி சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். சரியா? பாய். இந்த பூவை புடிங்க மாமா. ஏய் வெண்ணிலா, வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன ஸ்வேதா, பாத்தியா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ரொம்ப சுலபமா பண்ணிடுவேன்னு சொன்ன. நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் எப்பவுமே நடந்துருன்னு தப்பு கணக்கு போடாத. நீ போடுற கணக்கெல்லாம் சில நேரம் தப்பாவும் ஆயிடும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? முத்தரசனுக்கு உண்மையிலேயே உரித்தானவ வெண்ணிலாதான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இன்னைக்கு கோவில்ல வச்சு சாமியே காட்டி கொடுத்துருச்சு. நீ இப்படி உணர்றது 2வது தடவை. அந்த தெய்வமே உணர்த்தினாலும் நீ உணர மாட்டியா? இனிமேலாவது நீ போராடுறது வீண் வேலைன்னு ஒதுங்கிக்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம போட்டி போட்டு அசிங்கப்படாத. என்கிட்ட சவால் விட்டுட்டோமேனு வீட்டுல தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சவளை இங்க வர வச்சதே நீங்க தான்.
ஏதோ மாய மந்திரம் பண்ணிட்டீங்க. நான் எதுக்குமா மாய மந்திரம் பண்ண போறேன்? உன்னை விட யாராவது மாய மந்திரம் பண்ண முடியுமா? உன் மாமாவையே வசியப்படுத்தி உன் முந்தானையில ஒளிச்சு வச்சிருக்க. இல்ல இல்ல, நீங்க விட்ட சவாலுக்காக, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இவ்வளவும் பண்ணிருக்கீங்க. ஓ, நான் தான் சொன்னனே, உன் கண்ணுக்கு முன்னால எது நடந்தாலும் நீ ஒத்துக்க போறதில்ல. ஒரே ஒரு விஷயம், முத்தரச வெண்ணிலா கதைய விட்டுடு. உனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துருமான்னு உனக்கு நீயே ஒரு பரீட்சை வச்சு பாரு. அதுல நீ ஜெயிக்கிறியான்னு பாரு. அப்பவும் இதே மாதிரி நடந்தா என்ன சந்தேகப்படாத. உனக்கு நீயே உண்மையா இருந்து என்ன நடக்குதுன்னு பாரு. ஏன்னா எந்த விஷயத்திலயும் நீ உண்மையா இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் இங்க இப்ப நடந்த விஷயத்துல ஏன் சதி இல்லைங்கிறது உனக்கு புரிய வரும். அதே மாதிரி உன் மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிறதும் புரிய வரும். எனக்கு நானே டெஸ்ட் வைக்கிறேன், அதுல ஜெயிச்சும் காட்டுறேன். சரிம்மா, நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஸ்வேதா எந்த நேரத்துல என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவளை நினைச்சாலே பயமும் பதட்டமும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுது. எங்க எங்க அந்த வெண்ணிலா? அவதான் ரூம்ல படுத்து கிடக்காளே. அவளாலதான் முன்ன மாதிரி எழுந்தெல்லாம் நடக்க முடியாதே. எதுக்கு நீ என்ன அறிஞ்ச? அப்புறம் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி சொல்லி வீட்ல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிட்டியா? அனுப்பிச்சாச்சு. ஆமா, இப்ப எதுக்கு எல்லாரையும் வெளியே அனுப்ப சொன்ன? முதல்ல அந்த கதை வாட, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். இன்னைக்கு இருக்கு அந்த வெண்ணிலாவுக்கு. ஏ வெண்ணிலா, வெண்ணிலா, எந்திரடி, எந்திரி. என்னக்கா, ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? எந்திரின்னு சொன்ன. நடந்ததெல்லாம் பார்த்துட்டு கோவமா பேசலனா என்ன விட கேவலமானவ ஒருத்தி இருக்கவே முடியாது. இறங்குடி, இறங்குடி, இறங்குன்னு சொல்றல. இறங்குன்னு சொன்ன கேட்க மாட்டியா நீ? இறங்கு. என்னால எந்திரிச்சு நிக்க முடியாது, உங்களுக்கே அது தெரியும்ல. எந்திரிச்சு நிக்க முடியாதுல, நடக்க முடியாதுல, அப்படி சொல்லி நடிக்கிறியாடி? அப்புறம் எப்படி நீ கோயில் வரைக்கும் வந்த? எப்படி வந்த? சொல்லு, சொல்லுடி, சொல்லுன்னு சொல்றேன். இன்னும் ஐயோ வலிக்குது. வலிக்குதா? அம்மா வலிக்குது தானே? வலிக்குது தானே? வலிக்கட்டும். அம்மா, நான் எத்தனை கனவு கண்டு வச்சிருந்தேன், அத்தனை ஒழிச்சிட்டல. எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? நிக்க கூட முடியாதுன்னு சொன்ன, ஆனா அவ்வளவு தூரம் நடந்து கோயிலுக்கு வந்திருக்கல. முத்தரச மாமா கையில இருந்த கலசத்தை நீயோ வாங்கி உன் தலையில ஊத்துன. என் தலையில மாமா வைக்க வேண்டிய பூவை வாங்கி இதோ நீயா வச்சுக்கிட்ட. எனக்கு எப்படி வலிக்கும்? ஏய், கேட்டா அங்க நான் வரவே இல்லைன்னு டிராமா பண்றியா? ஐயோ, நான் எதுக்கு டிராமா பண்ணணும்? கோவிலுக்கு வந்தேன்னு சொல்ல போறேன். முத்து மாமா வந்ததும் கேட்டு பார்க்கலாம். அவரு நான் கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லுவார்ல. இப்ப புரியுது எனக்கு.
முத்தரச மாமா உன் பக்கம் நிக்கிறாருங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ற நீ? எப்போ இந்த அளவுக்கு நடந்துச்சோ நானும் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சு ஆகணும். இறங்குடி, இறங்கு, இறங்கி நட. இறங்குடி. ஐயோ, இறங்கி நடன்னு சொல்றேன்ல. ஏய் ஸ்வேதா, சொன்னா கேளுடி. ஏய், என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? என்னால முடியல. நடிக்காத. ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா, ஏய் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வித்து காட்டுறியா? நான் வித்துக்காரனுக்கே வித்து காட்டுறேன். ஒழுங்கா உண்மைய சொல்லிடு, இல்லனா ஸ்வேதா, வேணாண்டி, சொல்றது கேளுடி. நீ உன் கண்ட்ரோல்ல இல்ல, ரொம்ப கோவமா இருக்க. என்ன பண்றோம்னு உனக்கே தெரியல. பைத்தியக்கார மாதிரி பண்ணி தொலைச்சிடாத. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஏன் இவ இப்படி பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி அப்பாவி வேஷம் போடுறா பாத்தியா? எல்லா வேலையும் பண்ணிட்டு எவ்வளவு அசால்ட்டா இருக்கா பாரு. விடு. நடிக்காத.